வெண்மையான பொருள்கள் கொடுக்கறச்ச, தானங்கள் கொடுக்கறச்ச, அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி சிவன் கோயிலுக்கு நல்ல கல்லு உப்பை 1 கிலோ 2 கிலோ கல்லு உப்பை மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமையோ அல்லது மாதத்துக்கு ஒரு திங்கக்கிழமையோ வாங்கி கொடுத்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக இந்த கடன் அமைப்பு, மனதில் இருக்கக்கூடிய பயம், இந்த பணத்தால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதையெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். அதோட எப்பயுமே கடன் அமைப்புக்கு ரெகுலராக நம்ம ஒரு விஷயம் இருக்கு. பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று உண்டு. அதாவது காலையில் 5 மணி வரைக்கும் ஒத்துக்கொள்ளலாம். அதாவது 3:30 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக அது 4லிருந்து 5 என்று சொல்வார்கள். நீங்கள் 3:30 கூட உங்களால் முடிந்தால் இந்த காலையில் எழுந்து கை கால் முகம் கழுவினாவே போதும். குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. பூஜை அறையில தான் தீபம் ஏற்றணும்னு கூட அவசியம் கிடையாது. சாதாரணமாக உங்களுக்கு ஒரு ஆளில் கூட ஒரு சாதாரண உங்களுக்கு எந்த சாமி படம் இருக்கணும்னு அந்த படம் இருக்கணும், உங்களுக்கு எந்த தெய்வத்தை நினைத்து ஒரு 5 அகல் பசுனை தீபம் ஏற்றி உங்களுக்கு பிடித்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் அமைப்பு தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் செய்து கொண்டு வந்தாவே 48 நாள்லேருந்து படிப்படியாக வரும். கண்டிப்பாக இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம். இதை விட்டுட்டு நீங்கள் ஒரு சாமியாரையும் தேடுறதெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் தானங்கள் கடன் அமைப்பை நிச்சயமாக குறைக்கும். அதில் கண்டிப்பாக அரிசி பருப்பை கூட அந்த நான் சொல்லக்கூடிய கல் உப்புக்கு அவ்வளோ பிரசித்தம் கிடைக்கக்கூடிய விஷயம். சார், அதே மாதிரி இப்போ கோயிலுக்கு நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னா கோயிலில் வழிபாடு முறைகள்லேயே நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். இப்போ சிவன் கோயில் போனால் விபூதி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னுவாங்க, கோயிலுக்கு போயிட்டதுக்கப்புறம் கால் கழுவக்கூடாது அப்படின்வாங்க. ஒரு ப்ராப்பரான வழிபாடு முறை அப்படி இல்லைங்க. சிவன் சொத்து கொலநாசம்ன்றது வழியாக வருது. சிவன் சொத்து கொலநாசம்னா எப்படின்னா சிவனுக்காகவே எழுதி வைக்கிறாங்க இல்லையா. அதாவது நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் அவங்களுக்கு ஐக்கியமாயிடுவாங்க. ஐக்கியமாயிட்டு அவங்க நிறைய சொத்துக்களை எழுதி வச்சுருப்பாங்க. அந்த சொத்தை நிறைய பேர் ஆட்டையை போட்டிருப்பான். அந்த சொத்தை எப்படின்னா அதில் நிறைய பேர் பில்டிங் கட்டி அதை பெரிய லெவலுக்கு எல்லாமே பண்ணி நிறைய பேர் என்னென்னா குறைஞ்ச வாடகையில், அதாவது 10,000 போகக்கூடிய வாடகையில் 10 ரூபா வாடகை கொடுக்குறதெல்லாம் இவனும் கோயில் அத்தாரிட்டியமெல்லாம் கை கோத்துட்டு இவங்களுக்குள்ள உள்ளடி வேலையெல்லாம் வச்சு பண்ணுவானுங்க. இதெல்லாம் இவனுங்க சிவன் சொத்தை எவ்வளோக்கு எவ்வளோ ஏமாத்தினாலும் கொஞ்சம் காலகட்டம் சில திசைகள் நல்லாக இருக்கும். அதாவது உலகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம திசைகளில் சூரிய திசையிலேருந்து சுக்கிர திசை வரைக்கும் 120 வருஷம் பிரிச்சுட்டான். சூரியனுக்கு 6, சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு 7, ராகுக்கு 18, குருவுக்கு 16, சனிக்கு 19, புதனுக்கு 17, கேதுக்கு 7, சுக்கிரனுக்கு 20 வருஷம் அதிகபட்சமான சுக்கிர தசையும் குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய சூரிய தசையும் பிரிச்சுட்டான். இதில் சிலருக்கு 2 கிரகங்கள் அமைப்பும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு தசையும் சனி தசையும், குரு ஒரு 16 வருஷம், சனி ஒரு 19 வருஷம். அப்படி என்றால் 35 வருஷம் கூட சிலருக்கெல்லாம் நல்ல லைஃப் எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் வரும். 2 தசைகளும் 2 புத்திகளும் அந்த 2 கிரகங்களும் மிக வலிமையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கிரகங்கள் மாறக்கூடிய நேரம், அவனுக்கு கெட்ட திசை வரக்கூடிய காலத்தில் இந்த சிவன் சொத்தை யார் கொள்ளையடிச்சானோ அவனுடைய குடும்பமெல்லாம் நிர்மூலம் ஆகும்ன்றது தான் அதனுடைய ஐதீகம்.